அருமையான தேவனின் எங்களுடைய இடைத்தோடு சோதரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு பார்க்க வேண்டிய உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். பைபிளில் எல்லாமே தெரிந்த வசனங்கள் தான். பைபிளுக்கு வெளியில் போய் எதையும் பிரசங்கிக்க முடியாது. அவையெல்லாம் கற்றுக்கலைகள். நேரத்தில் பைபிளில் சில டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்குது. இதையே நாம் யூஸ் பண்ணுற இந்த பைபிளே சமஸ்கிருதம் வந்து இதில் கலந்துருக்கும். பைபிள்லேயே நிறைய சமஸ்கிருதம் கலந்திருக்கிறது. கர்த்தர் என்றால் ஐஸ்வர்யத்தை தருகிறது. கர்த்தர் என்பது ஐஸ்வர்யத்தை ஒரு உத்தரகத்தினுடைய பாகாதத்தினுடைய என்று நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக ஏற்படுகிறது. வேதத்தில் பைபிள் நிறைய சமஸ்கிருதத்தை கொண்டு இருக்கிறார்கள். இது டிரான்ஸ்லேஷன் பண்ணினது சமஸ்கிருதம் சேர்ந்த ஒரு காமியம். அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ண அந்த வெளிநாட்டை சேர்ந்தவர் இதை அவர் நான் அவருக்கு பண்ணியிருக்காங்க. சில மிஸ்டேக்லாம் இருக்குது. இப்போ பைபிளில் கொஞ்சம் அழகாக டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால நாங்கள் அதை கவனித்துதான் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி ஐந்து நல்லா யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரார். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அதே பாட்டிலே ஒரு வழி ஆண்டு வச்சிருக்கார். பாகம் 5 அப்படின்றதான 10 கட்டளைகள். 10 கட்டளைகளே நாம் கைத்தறிவது நியாயமானது. இந்த புதிய பாட்டு காலத்தில் தேவன் பழைய பாட்டு காலத்தில் இஸ்ரவேலுக்கு கொடுத்ததான வழிகள் முறைகள். அதுதான் புதிய பாட்டு காலத்தில் அவரே பிரமாணமாய் வருகிறார். இயேசு கிறிஸ்துவே பிரமாணமாய் வருகிறார். அந்த வாக்கியம்தான் இந்த வசனங்கள். படிக்க இயேசு, நானும் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரார். அன்றைக்கு அந்த 10 கட்டளைகளை கைக்கொண்டாதான் கானானுக்குள்ள போக முடியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துதான வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை நாம் பின்பற்றினால்தான் நாம் தேவராஜ்யத்துக்கு ஏற்ப முடியும். சொல்ற உனக்கு வழி நான் தான், உனக்கு சத்தியம் நான் தான், உனக்கு ஜீவனும் நான் என்று சொல்கிறேன். அவரே சொல்கிறேன். அருமையான தேவன் ஏன் இந்த வாக்கியங்களை எடுக்க வேண்டும்? எவ்வளோதான் பேசுகிறாங்க. புதிய பாட்டில் அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், பிரமாணமே அவரே தான். தேவன் அன்பா இருக்கிறார், அன்பில்லாத தேவனை அறியான். இதுதான் வழி. தாத்தா சொல்ல போனால் அவர் தான் வாசல், அவர் தான் பிரமாணம், அவர் தான் வழி. புதிய பாட்டு இதன் வழி வாழதான் மனிதர்கள் திகைக்கிறார். ஆண்டவரை வழியாக தந்திருக்கிறார். அவரே சத்தியமாய் தந்திருக்கிறார். அவரே ஜீவனாய் கொடுத்திருக்கிறார். இந்த வழியை தான், இந்த முறையை தான் யாரும் கைக்கொள்ள முடியாமல் அவரவர் விருப்பத்திலே போகிறார்கள். தன் இஷ்டத்திலே போகிறார்கள். தாறுமாறாக ஓடுகிற பெண்ணோட்டகத்தை கொண்டு அவர்கள் ஓடுகிறார். பெண்ணோட்டம் தாறுமாறாக ஓடும். அதை அடக்கவே இயலாது. அதே போன்றுதான் இன்றைக்கும் தேவஜனங்களில் பலர் தாறுமாறாக ஓடுகிறார்கள். ஊழியர்களில் தேவ ஊழியர் செய்கிறவர்கள் தாறுமாறாக ஓடுகிறார்கள். கேவலமான வார்த்தைகளில் கேவலமான அவர்களான பழிகளை போடுகிறார். பிரியமானவர்களே, அவரவன் தன் கரங்களை சுத்தமாய் வைத்துக் கொண்டால் போதும். தன் கரங்களில் சுத்தமல்லவனும் ஹிருதயத்திலே மாற்றமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் கரத்தை சுத்தமாக வைக்காவிட்டால் அவனுடைய கரம் தேவ சமூகத்திலே சரியாக இருக்காது. ஆமேன். ஏசியா புஸ்தகம் 59 அதிகாரத்தில் இருக்கிறது அல்லவா? ஆமேன். அவர் என்ன சொல்கிறார்? உன் விரல்களினால் உன் கரங்களினால் செய்த பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குள்ளது. நம் கரங்களிலே சுத்தம் இருக்க வேணும். தேவனுடைய வழிகளிலே நடக்க வேண்டும். அதுதான் நமக்கு நல்லது. இயேசு கிறிஸ்துதான் நமக்கு வழி. அவரே சத்தியம், அவரே ஜீவனமாய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் சபை அருமையானவரே, எந்தெந்த பெயர்களில் யார் யார் ஊழியர்களை செய்தாலும் புதிய ஏற்பாட்டு சபை தான். இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவரே தலையா இருக்கிறார், அவரே வழியா இருக்கிறார், அவரே சத்தியமாய்
விளைந்ததால் அதனால்தான் தேவனுடைய பிரமாணங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். சரி, இவரை பின்பற்ற வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை? ஏன் ஆண்டவரை பின்பற்ற முடியல? வேதத்தில் இருக்கிறது ஆட்டுக்குட்டியானவர் என்று கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மறுபேர் என்ன? ஆட்டுக்குட்டியானவர். யோவான் என்ன சொல்கிறார்? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி என்று சொல்கிறார். இந்த தேவாட்டுக்குட்டி தான் கிறிஸ்து இயேசு. அவரை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றுகிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு வாக்கியம் இருக்கிறது, படிக்கலாம். வெளிப்படுத்தல். ஸ்திரீகளால் தங்களை தலைப்படுத்தாதவர்கள் இவர்களே, அல்லேலூயா. கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. படிக்க சொல்லுங்க, மறதி வந்துட்டு. ஸ்திரீகளால் தங்களை தலைப்படுத்தாதவர்கள் இவர்களே, ஸ்திரீகளால் தலைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், ஆட்டுக்குட்டியானவர் சொல்லியிருக்காக இயேசு கிறிஸ்து அவர் எங்கே போறானோ அவரை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அவர் தான் வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனா இருக்கிறார். அவரை தான் நாம் பின்பற்ற வேண்டும். இவர்கள் மனிதரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்கப்பட்டவர்கள். இவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தங்களை ஸ்திரீகளால் தலைப்படுத்தாதவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தங்களை ஸ்திரீகளால் தலைப்படுத்தாதவர்களாக இருக்க வேண்டும். அப்போ எனக்கு மனைவி இருக்கிறா, இந்த மனைவி ஸ்தானத்தை நான் வேற எந்த பெண்ணையும் வைத்து பார்க்கக்கூடாது. பெண்ணெங்கி தடித்து வீட்டிலே வருகிற இவர்கள் யார்? இதெல்லாம் இருக்கு. அருமையானவர்களே, மனைவி ஸ்தானத்திலே எந்த மனிதன் இன்னொரு பெண்ணை வைக்கிறானோ, மனைவி ஸ்தானத்திலே ஒரு பெண்ணை வைத்து அவரோட கப்பிதமாய் நடக்கிறானோ, பாவம் செய்கிறானோ, ஆட்டுக்குட்டியானவரை அவனால் பின்பற்ற முடியாது. அப்படியேப்பட்டவன் தேவராஜ்யம் செல்ல முடியாது. அப்படியேப்பட்டவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அவனுக்கு திருதி வரவும் கிடையாது. அவனவன் செய்த நன்மைக்காக தீமைக்காகவும் தக்க பலனை அளிக்கும்படி வருகிறார். அப்போ அவரை சந்திப்பதற்கு தான் நமக்கு யோகியதை இருக்க வேண்டும். பிறருடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றி இச்சையாதிருப்பாயாக கட்டளைகளிலே 1, 2 இருக்கு. அருமையானவரே, பிறருடைய மனைவி தேவனுடைய ஊழியக்காரனாலும் சரி, ஏற்றுக்கொண்டு கொண்டவர்களால் ஏற்றுக்கொண்ட விசுவாசியானாலும் சரி, நீங்கள் பிறனுக்குள்ளதை இச்சிக்கக்கூடாது. மெயின் விஷயம் என்ன தெரியுங்களா? மனைவி விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். 5 விதமான பெண்களை கொடுத்து தருகிற பெண் ஒருவர் தான். அது 5 பெண்கள் இருக்கிறார். ஒன்று பிறனுடைய மனைவியாகிய பெண், இரண்டாவதாக விதவையாகிய பெண், மூன்றாவது திவசான பெண், திவஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த பெண், மூன்றாவது விவாகமாகாத பெண், ஐந்தாவதாக அவன் வேசியாகிய பெண். பாட்டு சொல்றீங்களா? இன்னொருவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவியாகிய பெண். அடுத்து புருஷனை பறிகொடுத்ததான விதவையாகிய பெண். மூன்றாவதாக திவசான பெண், கழுதல் சித்தை பெற்றவள். நான்காவதாக விவாகமாகாத பெண். ஐந்தாவதாக அவள் வேசியாகிய பெண். இந்த 5 பெண்களிடத்துல ஏதேனும் ஒரு பெண்ணிடத்துல நீ தவறு செய்தால், பாவம் செய்து விட்டால், நீ ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்ற முடியாது. அதை விளக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவன் ஒரே மனைவியுடைய புருஷனாய் இருக்க வேண்டும். அவன் தான் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்ற முடியும். இந்த வசனம் பொய்யாக, நாம் சொல்றது பொய்யா இருக்கலாம், பொய்யாக. அருமையான தேவஜனமே, நல்லா கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்கிறதா நமக்கு பாக்கியம். நாம் எதுக்காக வாழ்கிறோம்? பரலோகத்துக்காக தான் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம். பரலோகத்துக்காக தான் வாழ்கிறோம். அந்த பரலோகமே நமக்கு இல்லாமல் போனா நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? யாரும் இல்லையா? மனைவி இருக்காளா? மனைவியை சாதத்தில் பெண்களை வைத்தோ பாவம் செய்கிறார். அருமையான சகோதரியை புருஷன் இருக்கிறாரா? புருஷனிடத்தில் அன்பு செலுத்துங்கள். கிழத்தியுடைய புருஷனை பற்றி கணக்கு போடக்கூடாது. என் இடத்துல யாராயிரம் பெண்ணை குறித்து கவர்ச்சியாக பேசினால் நான் இடத்துல பழக மாட்டேன்.
ஒரு பெண்ணு ஒரு ஆணை பத்தி கவர்ச்சியா பேசினாலும் அவர்கிட்ட நான் படகவே மாட்டேன். காரணம் என்னன்னா, தன் மனைவியை அல்லாமல் வேறு எந்த பெண்ணிடத்துல இச்சித்து பாவம் செய்வாரானால் அவன் ஆட்டுக்குட்டியானை பின்பற்ற முடியாது. தன் புருஷனை அல்லாமல் வேறு எந்த ஆணிடத்திலேயாவது இச்சித்து அவளோடு கூட பாவம் செய்தால் தயாரித்து இருந்தால் அவன் ஆட்டுக்குட்டியானதை பின்பற்ற முடியாது. தெய்வஜனமே எச்சரிக்காதீர்கள். ஆண்டவர் எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது. ஆனால் அதற்கு முன்பே நாம் அங்கே செல்ல வேண்டியிருந்தால் நமது ஜீவிதத்தை பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம் கரங்களில் சுத்தம் இருக்க வேண்டும். பிற பெண்ணை இச்சிக்கக்கூடாது, பிறனுடைய மனைவியை இச்சிக்கக்கூடாது. அருமையான தேவஜனமே, இப்போ சொல்லதான 5 விதமான பெண்கள்: பிறனுடைய மனைவியாகிய பெண், அடுத்து விதவையாகிய பெண், விபசான பெண், அடுத்து கல்யாணமாகாத பெண், அடுத்து வேசியாகிய பெண். இந்த மாதிரி ஏதேனும் பெண்களிடத்துல மனைவி இருந்து நீ தப்பதுமாய் நடந்திருப்பாயானால் நீ குட்டியானவரை பின்பற்ற யோகிதை இல்லாதவர்கள் நீ ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்ற முடியாது. இப்படிப்பட்டதான பெண்களிடத்தில் ஏதேனும் ஒரு பெண்ணிடத்துல ஒரு ஊழியக்காரன் தப்பிதமாய் நடந்தால் அந்த ஊழியக்காரனை நீ வகை வைக்க கூடாது. அந்த ஊழியக்காரன் நடத்துகிற சபைகளுக்கு நீங்க போகவே கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிப்பாரா? பாவம் செய்யறதுல கிருபை தரும். ஏன் கிருபை கொடுக்கிறார்? நீ இனி பாவம் செய்யாது இருப்பாயாக என்று சொன்னார் அந்த ஸ்திரியை பார்த்து. இனிமே பாவம் செய்யாமல் இருக்கிறது தான் கிருபை. மறுபடியும் நீ பாவம் செய்யறா தேவ ஆக்கின உண்மையில வந்து தேவன் அதெல்லாம் மைண்ட்ல வச்சிருப்பார். மனதில் இருக்கும். மன்னிக்க கட்டலாம். என்ன செஞ்சாலும் மன்னிக்க கடவுள் மன்னிச்சுட. எப்படியும் மன்னிக்க மாட்டார். உன்னுடைய மனசாட்சியே உன்னை காட்டிக் கொடுக்கும் காலம் வரும். தேவகுமாரன் மன்னிப்பார், பரிசுத்தாவியார் மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டார் இருக்கு. அருமையான தேவஜனமே, நாம் சுத்த ஜீவிதம் உள்ளவர்களாக இருக்கணும். எந்த ஊழியக்காராகிலும் பிற பெண்ணிடத்தை தப்பிமான் வைப்பாட்டி வச்சிருந்தா அப்படியேப்பட்ட சபைக்கு நீங்க போகாதீங்க. தயவு செய்து அவன் ஆட்டுக்குட்டியானதை பின்பற்ற இல்லாதவன், கண் சொருகி போனவன், அவன் உங்களை ஒரு நாள் ஆட்டுக்குட்டியானதை பின்பற்ற வைக்க முடியாது. அவன் பொம்பளை கோரிக்கையா இருப்பானால் ஆட்டுக்குட்டியானவரை நீங்க பின்பற்ற முடியாது. அவன் உங்களுக்கு வழி காண்பிக்கவே மாட்டான். அவன் வழி கெட்டவன், திசை கெட்டு போனவன், மார்க்க தப்பி போனவன். அப்படியாப்பட்ட ஊழியரிடத்துல தயவு செய்து ஆராதனைக்கு போகாதீர்கள். கேளுங்கள், ஒரேவனுடைய புருஷன் எங்கே இருக்கிறான்? தேவ பக்தன் எங்க இருக்கிறான்? தேவ பயமுள்ளவர் எங்க இருக்கிறான்? அவன் இடத்துல போங்கள். அவன் உங்களுக்கு உன் ஆத்துமாவுக்கு உத்தரவாதியா இருப்பார். அவன் உன்னை ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்ற இருப்பான். இதோ வழி, இதே பூர்வ பாதை என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள் என்று அவன் சொல்லுவான். அதிலே நடவுங்கள். இதோ பூர்வ பாதை இருக்கிறது, கேட்டு விசாரித்து அதுல போங்கம்மா. வேணா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அந்த வழியில் அவன் நடத்துவான். பொம்பளை போரிக்கு ஒரு நாள் உங்களை பரலோகத்துக்கு அனுப்ப மாட்டான். அவனே போக போறதில்லை. மனைவி பிற ஆணை இச்சிக்கிறவன் பிறனுடைய புருஷனை இச்சித்து அவளோட தப்பான தொடர்பு வச்சுட்டா அவன் ஒரு நாள் ஆண்டோர் பார்வை நிற்க முடியாது. தீர்க்கதரிசனம் சொல்லலாம், பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம். அவன் நிலைமை பரிதாபம். தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணி இன்னொருத்தரோட தப்பா தொடர்பு வைக்க பெண்கள் ஊழியக்காரியா இருந்தாலும் பருவத்துக்கு போக முடியாது. ஊழியக்காரனா இருந்தால் அவன் பருவத்துக்கு போக முடியாது. அவன் ஒரு நாள் பருவத்துக்கு அனுப்ப யோகிதை இல்லாதவன். அவனுக்கு பின்பே போகாதீங்க. அவனுக்கு ஆட்டுக்குட்டியானவர் எங்க இருக்கிறார் தெரியாது. முன்ன போற பாதை ஆட்டுக்குட்டியானவர் போறதை அவன் கண்கள் தெரியாது. அவன் கண்கள் பாதை இல்லாதவன். அவனுக்கு உள்ளான மனிதன் இல்லை, அவனுக்கு பார்வை இல்லை, உள்ளான மனிதன் இல்லை, செவி இல்லை. அவன் தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாது. உள்ளான மனிதன் செத்து போயிருப்பான். இப்படிப்பட்ட பிற பெண்ணை தொட்டு பாவம் பண்ணினவன் ஒரு நாளும் பரலோகத்துக்கு போக மாட்டான். அப்படிப்பட்டதான் ஊழியக்கார இடத்துல தயவு செய்து ஆராதனைக்கு போகாதீர்கள். அவன் கெட்டு போனவன், அவன் செத்து போனவன். விசாரிங்கள். ஊழியக்காரன் பொம்பளை போய்க்கியா, இந்த ஊழியக்காரி பொம்பளை போய்க்கியா, ஆம்பளை போய்க்கியா, விசாரிங்க. விசாரித்து பார்த்துட்டு நீங்க அந்த சபையை விட்டு உடனே வெளியே போயிடணும். அந்த அந்தகாரம் இருக்கும். ஒரு மனுஷன் பெண்ணை தொட்டு வேற பெண்ணுடைய மனைவியை பிற பெண்ணை தொட்டு பாவம் செய்தால் கடவுள் இருக்க மாட்டார். சாத்தான் தான் அங்கு இருப்பான். அவன் இருந்தால் நல்லா இருக்கும். அந்நிய பார்த்து அவன் கூட பேசுவான். சாத்தான் கூட நல்லா அந்நிய பார்த்து பேசுவான். பார்த்துருக்கு. ஏற்பட்ட பொம்பளை பொறுத்தீங்க சபையில
தயவு செய்து போகாதீங்க. உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுங்கள். தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணினது அந்த பெண்களிடத்துல பழகாதீங்க. தயவு செய்து பாவிகள் வழியில இல்லாமலும் நீங்க வாழவேதான் முதலாம் சங்கீதத்தில் இருக்கு. பாவிகள் அவர்கள் கெட்டு போனவர்கள், அவர்கள் பின்னே போகாதீர்கள். அப்படியேப்பட்டவர்களுக்கு தயவு செய்து பழகாதீங்க. கிறிஸ்தவ ஜனமே கேளுங்கம்மா. ஆண்டவருக்கு முன்பே நீ நடந்து கொள்ளுங்க. பிறருடைய புருஷனை எச்சிக்கக்கூடாது, பிற ஆணை பிற பெண்ணை எச்சிக்கக்கூடாது. சுத்தமான ஜீவனம் உள்ள ஊழியக்காரனை பின்பற்றுங்க. அவனுடைய பரலோகத்துக்கு அனுப்பி வைப்பான். இதுக்கெல்லாம் இவர்களெல்லாம் போக மாட்டார்கள். திருடர்கள் போக மாட்டார்கள். நம்பிக்கை செய்தவர்கள்லாம் உங்களை பரலோகத்துக்கு அனுப்ப மாட்டார்கள். நீங்கள் அப்படிதான் இருந்து நம்பிக்கை துரோகம் செய்வீர்கள். சரிங்களா? அத்தும் ஊழியத்தை கெடுக்கிறவன், அத்தும் பேரை கெடுக்கிறவன், அத்துமேல் அவர்களான பழிகளை சொல்கிறவன், அவமானப்படுத்தணும்னு நினைத்து அவர்களால் பழி சொல்கிறவன் ஒரு நாளும் உங்களை பரலோகத்துக்கு அனுப்ப மாட்டான். அது எப்படிப்பட்ட ஊழியக்காரனாலும் சரி, தேவஜனமே அந்த சபையை விட்டு வெளியில வந்துரு. அந்த சபைகளுக்கு போகாதீங்க. நீங்க எரி நரகத்துக்கு போயிருவீங்க. தேவனுடைய பார்வையில நிற்க முடியாது. அவன் ஒரு நாள் ஆண்டவரை பின்பற்ற வைக்க மாட்டான். பிரசங்கம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க. சாத்தான் அங்கதான் இருப்பான். சாத்தான் எப்படி இருப்பான்? கருப்பாவா இருப்பான். அவனும் வெண்ணைய கருத்துதான் இருப்பான். வசனம் இருக்கு இல்லையா? ஒளியின் தூதனுடைய வேகத்தை தரித்து இருப்பான் சாத்தான். ஒளியின் தூதன் தேவனுடைய தூதன் அவனுடைய வேடத்தை தரித்து அங்கு இருப்பான். நல்லவர்களை போல பேசுவார்கள், பக்திமான்களை போல நடந்து கொள்வார்கள். ஆனால் உள்ள கேடுகள் நிறைய இருக்கும். மனவாட்டியை குறித்து ஒரு பாட்டு இருக்கு. வாயில் கபடமில்லை, வஞ்சனை தானும் இல்லை, ஆடை பிரகாசமாய் அணிந்தார். அஞ்ஞான தேவஜனமே, வாயிலே கபடம் இருக்கக்கூடாது. பொய்யும் பித்தனாட்டம் செய்கிறவன் பரலோகத்துங்களை கொண்டு போக முடியாது. நான் தீவிரம் ஊழியக்காரன். என் பரிசுத்தவான்களை நல்லாக வளர்த்தார்கள். பரிசுத்தவான்கள் அவர் சொல்லிக் கொடுத்ததை சொல்கிறேன். என் ஜீவித ஒழுங்கதுதான். நான் பிற பெண்ணை இச்சித்ததே கிடையாது. தேவஜனமே, நீ தேவனை கலத்தும் தேவனை பின்பற்றுங்கள். பேசுகிறத பின்பற்றுங்கள். அவரே வழியில் சத்தின் ஜீவனமா இருக்கிறார். அவரை பின்பற்றுங்கள். வேறு யாரை பின்பற்ற வேண்டாம். சிறுகளால் கரைப்பட்டு ஊழியக்கான பிள்ளை போகாதீங்க. பசங்கன்னா நல்லா பண்ணுவான். நிறைய புத்தகங்கள் இருக்கு. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி பசங்களும் பண்ணிடுவான், வச்சுலாம் பண்ணிடுவான். ஆனால் அவர் தீவிரால் கரைப்பட்டவனா இருந்தார். அப்படியேப்பட்ட இந்த சபைக்கு தயவு செய்து போகாதீங்க. நீங்க விசாரிங்க, இந்த ஊழியக்காரன் எப்படியாப்பட்டவன், வேறெந்த பெண்ணிடத்தை மனைவியெல்லாம் வேறெந்த பெண்ணிடத்தை தப்பா நடந்திருக்கிறானா? அப்படியேப்பட்ட ஆராதனை போகாதீங்க. அவன் பாடல், அவன் வாயிலே அசுத்தம் இருக்கிறது, உதடுகளிலே அசுத்தம் இருக்கிறது, வாயிலே கபடம் இருக்கிறது. அசுத்த உடல்களோர்களே போதகர்களா இருக்கிறார்கள். தயவு செய்து தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், தேவனை பின்பற்றுங்கள். அவதான் உங்களுக்கு நல்லது. ஆட்டுக்குட்டியான ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அவருக்கு பின்னே போங்க. எந்த ஊழியக்காராயிலும் உங்களை விஷயத்தில் அடிபட்டானா, சில பெண்ணை இட்டுட்டு அவளோட தப்பா நடந்துட்டானா, பாவம் செஞ்சுட்டானா, மனைவிக்கு தெரியா பாவம் செஞ்சுட்டானா, பாவம் வெளியே வந்துட்டா, உனக்கு தெரிஞ்சுட்டா. எத்தனோ ஊழியர்களை பாவம் செஞ்சு தெரியாமலே இருக்கிறாங்க. பத்தியா மூலிமா இருக்கு. அவங்க நல்ல நீதியை போல இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் வரும்போது அவனோட ஆவி தேவனிடத்துல போகாது, அந்த பூமியில தான் இருப்பான். நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று அவன் சொல்ல நர்மத சாட்சியே இருக்கான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்கா வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொல்ல யோகியதை உள்ளவன் அல்ல. அவன் ஆவி பருவத்துக்கு போகாது. அவன் தான் நல்ல போராட்டத்தை போராடின என்றால் சுத்த ஜீவியமும் தூய ஊழியமும் கர்த்தரேவோ நமக்கு நல் காணிக்கையாய். சுத்த ஜீவியமும் தூய ஊழியமும் கர்த்தரேவோ நமக்கு நல் காணிக்கையாய். இது பழைய பாத்துங்க. சுத்த ஜீவன் தேவை. என்னுடைய மனைவியை தொடாதே, பாவம் செய்யாதே. பிரகாதமாக பெண்ணை தொட்டு பாவம் செய்யாதே. விதவியாகிய பெண்ணை தொட்டு ஊழியக்காரன் பாவம் செய்யாதே. வேட்டியை தொட்டு பாவம் செய்யாதே. தீவத்தான பெண்ணை தொட்டு பாவம் செய்யாதே. உன் மனைவியோடு நீ இன்பமாயிருந்தால் தேவனுடைய பார்வையிலே நீ நிற்பாய். தேவனுடைய பார்வையிலே நீ நிற்க வேண்டுமென்றால் பிற பெண்ணை இச்சையாக இருப்பாயாக. ஆட்டுக்குட்டியான பின்பற்ற வேண்டும்.
அதான் நமக்கு தேவை. அதுக்காக தானே ஊழியம் செய்கிறோம், அதுக்காக தானே ஆண்டவரை சேவிக்கிறோம். நாம் பாவம் செய்து வாழ்ந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. சீக்கிரம் சொல்வார்கள், எனக்கு நாம செத்து மீன் பிடிக்கத்தில் பிரயோஜனம் இல்லை. அருமையான நீயே உன் ஜீவிதம் சரியில்லை. சீக்கிரம் ஜீவியம் சரியா இருந்தால் தான் அவன் சரி. அவர் எவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்ணாலும் ஜீவியம் நல்லா இருக்கா? 2 ஜீவியம் இருக்கு. ஒன்று சுவாபம் அன்பு, இன்னொன்று பரிசுத்தம். பழைய பாட்டு காலத்தில் பார்த்தா தாவீதுக்கு சுபாவம் இருந்தது, சவுலுக்கு பரிசுத்தம் இருந்தது. அருமையானவரே, அவன் பரிசுத்தத்தில் உண்மையா இருந்தான், தாவீது சுபாவத்தில் உண்மையா இருந்தான். புதிய பாட்டின் காலத்திலே பரிசுத்தத்திலே உண்மையா இருந்தார் இயேசு கிறிஸ்து. அவர் சுபாவத்திலே உண்மையா இருக்கிறார். அவர் தான் சொல்கிறார், நானே வழியின் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறேன். புதிய பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்தர். அவர் அன்பா இருக்கிறார். அவரை போன்று சுபாவ அன்புள்ளவர் யாரும் இல்லை. அந்த தேவனே நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நீங்கள் உன் கால்களை சரிப்படுத்துங்கள், மேலே நோக்கி பாருங்கள், ஸ்திரீகளால் கரைப்படாதீர்கள். உன் மனைவியெல்லாம் எந்த பெண்ணிடத்தில் தப்பா இருந்தாலும் கரைப்பட்டு வந்தான். உன் ஊழியம் பருவத்துக்கு போகாது, நீ யாரையும் பருவத்துக்கு அனுப்பவே முடியாது. நீ கெட்டு போடுவேன், கெய் நரகத்துக்கு பாத்திரவான். பொய்யாய் ஆராதிக்கிறாய், பொய்யாய் பிரசங்கம் பண்ணுகிறாய். ஒரு நாளும் நீ தேவனுடைய சமத்தை நிற்க இயலாது. நீ சாப பிறவி, நீ நிற்பதை பார்க்கிறோம், சாகவே நல்லது. பார்த்தா தான் உன்னை கொண்டு போவான். நான் சொன்னபடியெல்லாம் நீ செஞ்ச, அந்த பொண்ணை இச்சித்த, அந்த பொண்ணோட பாவம் பண்ணேன், இந்த பொம்பளையோட பாவம் பண்ணினேன், நீ கடைசியில் எங்க போவ? நான் இருக்கிற இடத்துக்கு தான் நீ வரலையா? பாணி எடுத்துட்டு போயிடும். நிறைய போலி பிரசங்கங்கள் நிறைய இருக்கிறார், நல்ல அப்போஸ்தலர்கள் நிறைய இருக்கிறார், நல்ல போதகர்கள் நிறைய இருக்கிறார்கள், நல்ல மேய்ப்பர்கள் நிறைய இருக்கிறார்கள், நல்ல சுவிசேஷகர்கள் நிறைய இருக்கிறார்கள். தேவஜனமே, என்ன செய்ய போகிறாய்? உன் ஆத்துமாவுக்கு நீதான் உத்தரவாதி. அடியன் சொல்கிறதை கவனமாக கேள். பிற பெண்ணிடத்தில் தப்பிதான் நடந்திருந்தால் அவன் அந்த ஊழியக்கான் சபைக்கு நீங்க போகாதீங்க, தயவு செய்து. எந்த பிரயோஜனமும் இருக்காது. தேவ சமத்தில் உங்கள் மீது உத்தரவாதம் பண்ணவே முடியாது. அதுக்கு யோகிதை அந்த இடத்துல இல்லை. நாம் உத்தமனும் கண்மாற்றமாய் வாழ பிரயாசம். தேவன் ஒருபோது நம்மை கைவிடும். இதைதான் அவர் பேர் என்னன்னா யோசுவா சொல்லுகிறார். வசனம் படிங்க, வித்தியாசமா பார்ப்போம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனமா? படிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலர் கொண்ட திடமனதாய் இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய். இப்படிதான் ஒரு ஊழியக்காரன் இருக்கணும். ஆனானுக்குள்ள ஒரு ஜனங்களை கொண்டு போகணும்னா அவனுக்குள்ள ஒரு கண்ணியம் என்ன என்பதை தான் இந்த வசனங்களில படிக்கிறோம். உலகத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? யோசுவா, அன்றைக்கு இருந்த வேலன் இன்றைக்கு எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். தேவஜனமே, ஒரு ஊழியக்காரன் ஒழுங்க பாருங்க. பழைய ஏற்பாடு தேவையில்லை, பழைய ஏற்பாடு தேவையில்லை, அது இல்லாம புதிய ஏற்பாடு கிடையாது. யாரை கிழித்து தூர போட்டுள்ளாரு. யோசுவா பாருங்க, தேவன் கொடுக்கிற அந்த விதியின்படி அவர் வாழுகிறார். எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார். யோசுவா சொல்லுகிற வார்த்தை என்ன? இன்னொரு இடத்துல, அன்றைக்கு இருந்த பேரன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள், உனக்கு துவக்கத்தில் இருந்த அதே தேவனுடைய பேரன் இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கு இருந்த நம்பிக்கை இன்றைக்கும் இருக்கிறது என்கிறானே. நம்பிக்கையோடு நீ வாழ வேண்டும். இப்படித்தான பெண்களிடத்தில் தப்பான தொடர்பு வைத்தால் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. நீங்க ஆண்டவரை பின்பற்ற முடியாது. ஒருவரையும் நீ பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது. இது என்ன காலம்? ஜனங்களை தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்துகிற காலம் இது. தேவனை சந்திக்க ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற காலம். அந்த காலங்களில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள்.
அவர்கள் போய்விட்டார்கள். இருந்த ஜனங்கள் அந்த போதனைப்படி வாழ்ந்தார்கள், அவர்களும் போய்விட்டார்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? உன் கரங்களில் சுத்தம் இருக்கிறதா? யாராயிலும் அவமானப்படுத்தணுமா? சொல்லுங்க. யார் இடத்துலாம் எத்தனை தப்பினா நடக்கணுமா? ஒரு நாள் நீங்க பரலோகத்துக்கு போகணும். இருந்த ஊழியம் செய்யலாம். உங்களுக்கு அதனால ஒரு நன்மைகள் இங்கே வாங்கி சாப்பிட்டு வாழ்ந்துட்டு எல்லாம் காரில் போகலாம், நல்ல வீடுகளை திரும்பி இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உண்மையாக பரலோகத்துக்கு போகாது. நீ மருத்துவப்பட போவதில்லை. நீ ஜனங்களில் உன்னால் மருத்துவப்படுத்த முடியாது. எங்களுடைய ஊழியக்காரனுக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட போறாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆண்டவர்கள் இன்னொரு மூலம் இருக்கிறது, அதை மன்னிக்க மாட்டேன். நீயே உன் மனசாட்சி கேட்டு நீயே சொல்ல. உன் ஆவின் சரீரத்தை வெளியே வந்த பிறகுதான் உன் நிலைமை அலையும். ஆவி அலையும் அங்கே இங்கேமா அலைந்து தெரிந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாம் சொல்ல பரவத்துக்கு போறதுக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் நீ போக போறதில்லை. உன் கண்கள் கெட்டு போயிருக்கிறது, உன் செடிகள் கெட்டு போனது. கன்னியானவரே, ஆட்டுக்குட்டியாக பின்பற்றாமல் உன் செத்து போகலாம். நீ வெளியில தான் இருப்பாய், பரலோகத்துக்கு போகணும். கன்னியானவர்களே, நம்ம சுவாபம் உள்ளவர்களாக இருக்கும். ஒரு ஊழியக்காரன் சொன்னான், ஒரு அடிச்சு காலை உடச்சிடணும். இன்னொரு இடத்துல சொன்னான், கன்னியானவர்களே, அவனே அறவைக்காடு, அவனே பரலோகத்துக்கு போக போவதில்லை. அவனே கூலிப்படை சேர்ந்தவன், பணம் கொடுத்தா வாங்கி அதை செய்வான். அந்த மாதிரி நிறைய ஊழியக்காரர்கள் பணத்துக்காக எந்த தீயும் செய்கிறவர்கள் இருக்கிறார். இவர்களால் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. இவரெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. தேவனை பின்பற்ற யோகிதை இல்லாதவர்கள் ஊழியம் செய்யலாங்க, ஆண்டவரை பின்பற்ற முடியாது. நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா பக்தியின் வேஷம் இருக்கு. உள்ள அவன் தொட்டு பாருங்க, ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கேடான புத்தி இருக்கிறது. பல ஜாதிகளோடு நான் கிட்ட போய் சொல்லி பார்த்துட்டேன். சொல்லினால் தெரியுது அவனுக்கு கேடு கட்ட புத்தி அவனுக்குள்ள இருக்குது. இப்படிப்பட்ட ஊழியக்காரன் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நீ போவேன்னு சொல்வார் ஆண்டவர். அங்கே போவேன், அவன் பாவங்கள் கேடா இருக்கு. ஒரு ஊழியக்காரன் பேரை கிடைக்கிறான் எல்லா இடத்துலையும். இவன் பரலோகத்துக்கு போக போகிறது. இவன் ஏவன் ஊழியத்துக்கு கிடைத்தான். அருமையானவரே, தேவனை பின்பற்றுங்க. சரி, யாரும் இதுவரை கேடான புத்தி உள்ளவரிடத்தில் ஏற்படுகிறார். ஒரு ஜாதிக்கு ஒரு கேவலமான புத்தி, கேடு கட்ட புத்தி இருக்கு. அந்த புத்தி உள்ளவர்களுக்கு அதை அந்த புத்தியை விட்டுவிட வேணும். அன்பை நாடுங்கள். கேடு கட்ட புத்தி நமக்கு தேவையில்லை. ஆண்டவருடைய புத்தி தான் நமக்கு தேவை. அருமையானது. இன்னொரு வசனம் படிக்க கேட்கலாம், படிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் யார் சொல்லுறாரு? தாவீது சொல்கிறார். பாருங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். இது என்ன இருக்குமா? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அந்த இருளை ஆண்டு வெளிச்சமாக்குவார். அவர்தான் நம்ம விளக்கு ஏற்றுவார். நாம் ஜாக்கிரதையாக வாழும். நீங்களாக தலைப்படுத்தா ஆண்டு ஒரு நாளும் விளக்கு ஆண்டு ஏற்ற மாட்டார். ஒரு நாளும் ஏற்ற மாட்டார். நம்ம வழியை தேவன் எப்படி வெளிச்சமாக்கார்? இருளா இருந்தால் இருளில் வெளிச்சத்தை வந்துட்டால் எப்படி இருள் இருளிலே சொல்கிறேன். மார்பின் இருள், பாதாள இருள், மரண இருள், பாதாள வியாதி இருள், இருக்கிற இருளெல்லாம் இருக்கும். பேய்காலங்கள் இருள், மந்திரவாதங்களால் வருகிற இருள், மனிதர்களாலே நம்மை பயமுறுத்துவார், தேர்ந்தெடுப்பார். அது அந்த காலம் பிறகுதான் இருள் இருந்தால் கடவுள் நம்மை தப்பிச்சிடுவார். ஆனால் பாவம் என்று இருளிலே நீ மாற்றிவிட்டால் உன்னை ஆண்டவர் காப்பாற்றினார். கடவுள் மன்னிக்கிறார், கடவுள் மன்னிக்கிறார். உன் சொந்த மனையில் இல்லாமல் வேறு பெண்ணத்தை தப்பிமா நடப்பாயானா ஒரு நாளுக்கு மன்னிப்பு வராது. நீ சொல்வாய், ஆண்டவர் மன்னிக்கிறார். புனிகரமான பாவம் ஆண்டவர் எப்படி மன்னிப்பார்? ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார். உன் நிலைமை பரிதாபப்படுகிறது.
உன் ஆவியின் சரீரத்துக்கு பிரியும் போதுதான் உன் ஆவி எங்க இருக்கிறது தெரியும். புரியுங்களா? நம்ம ஆவி சரீரத்துக்கு வந்தா 6 மணி நேரம் நம்ம சுற்றி கொண்டு 6 மணி நேரம் உங்கள் ஊழியர்கள் தெரியும். ஒரு மனிதன் செத்து போனால் அந்த மனிதனுடைய ஆவி 6 மணி நேரம் அங்கேயே தான் இருக்கு, போகாது. ஏன்? அது போக வழி தெரியல, போக்கிடமில்லை. ஊழியக்காரன் மறிக்கும் போது அந்த ஊழியக்காரன் தேவராட்சிக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த ஊழியக்காரன் கொண்டால் அக்கிரமமான காரியங்களை செய்திருந்த வேலை பாவனை செய்திருந்தால் அவன் வழியே தெரியாது. சரித்திரத்து வெளியே வந்தப்படும் அங்கேயே தான் சுற்றி கொண்டிருப்பான். 6 மணி நேரம் அங்கேதான் சுற்றி கொண்டிருப்பான். அவனை யாராலும் பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது. அதுக்குரிய கிருபை உள்ளவர் தான் அதை செய்ய முடியும். நான் அப்படி செய்திருக்கிறேன். கை தவிர்த்து வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தேன். வைத்தாரா? எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் ஆச்சு. போய் அதே இடத்துல நீங்க ஜாம் பண்ணி இருக்கிற 4 ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அந்த இடத்துல அந்த காலத்துக்கு அது பரலோகத்துக்கு போயிட்டான். இந்த கிருபை எதிர்த்து என் பரிசுத்தவானை வாங்கி கொடுத்தது. புரியுங்களா? 1000 சபைகளை நீங்க நடத்துங்க. ஒரு மனிதனை பரலோகத்துக்கு அனுப்ப முடியலன்னா ஊழியர் வேஸ்ட். மற்ற சபை மக்களை சபை ஊழியத்தை இருக்கிறீங்க, வேறொரு சபைக்கு பரலோகத்துக்கு அனுப்புறவங்க மறுரூபப்படுத்துகிற சபைக்கு ஜனங்களை அனுப்பி விடுங்க. அதான் ஜனது. இப்படிப்பட்டால் ஸ்ரீகளால் கரைப்பட்ட ஊழியக்காரனுக்கு ஜனங்க போகாதீங்க. தயவு செய்து அவர்கள் எல்லாம் பொய்யர்கள், வேஷக்காரர்கள். போக தேவராஜ் ஊழியம் செய்வேன், பசுத்தவன் சொல்லி வைப்போம். ஸ்ரீகளால் கரைப்பட்டவன் அவர்களுக்கு போவான். அவனை அப்படியே வைத்துவிடு. ஊழியக்காரன் அவர்களாக பேசுகிறவனும் பரலோகத்து போகணும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அவ்வளவுதான், கேள்வி முடிஞ்சது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அவனுக்கு வீட்டே கிடையாது. வெளி தோட்டத்துக்கு நல்லா இருக்கிறான். நிறைய பிரசங்கமா இருந்தான். ஒருத்தன் கேள்வப்பட்ட அவனை எடுக்க மாட்டான். ஆனால் அவன் செத்து ஆத்மாவிலே செத்து போகணும். அவன் தான் திருடைய தேவை கெடுப்பான், திருடைய ஊழியத்தை கெடுப்பான். புரியுங்களா? அவன் தீவிரால் கரைப்பட்டவனாக இருந்தான். ஒருபோது அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். அவனுக்குள்ள மறுரூபம் இருக்காது. அவனால யாரும் மறுரூபப்பட முடியாது. அந்த நிர்பந்தமான நிலைமன் தேவ ஜனமே வரக்கூடாது. உன் மனைவியை நேசித்து வாழ. ஞான சகோதரிய தேவனுக்கு உன் புருஷனை நேசித்துவார். நீங்கள் கரைப்பட்டுகிறார்கள். நீ கிறிஸ்தவ வாழ்வதே பரலோகத்துக்காக. எப்படி கேடான வாழ்க்கை வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியும். நீ செத்தால் இங்கே தான் இருப்பார். யாராவது அவதரித்திருந்தால் இங்கே தான். திறனுக்குள்ளதான் தெரிந்து இச்சிக்காது. இந்த வாழ்க்கை நான் திறனுக்குள்ளதை இச்சித்தது. யார் ஒரு வாகனம் புதுசாக தொட்டு பார்க்க எங்கள் மனதே இருக்கார். எனக்கு தேவன் தராததை நாம் ஏன் செய்வது? அது தொடர்புதான். நான் விரும்ப மாட்டேன். எனக்கு என்ன ஊழி வேலையை ஆண்டு தந்திருக்கிறாரோ புதிய தவிர கடினமாகிய தவிர அந்த வேலையை தான் செய்வேன். அதுதான் எனக்கும், அதுதான் எனக்கு பலன் தரும். அதான் எனக்கு பரலோகத்து போக வைக்கும். எனக்கு கொடுக்கப்படாத வேலையை நான் செய்யக்கூடாது. ஊழியக்கார சுவிசேஷக்காரனுக்கு இதை சபை வைத்துக் கொண்டார். நீ சுவிசேஷத்தை அழைப்புள்ளதானே, எதுக்கு நீ சபை வைக்கீங்க? ஐயா கொஞ்சம் ஆத்மாக்களை சேர்த்துக்கிட்டா அவன் தானிக்கு தர்சனமாக கொடுப்பாங்க. அதை எடுத்து வாங்கி காத்துட்டு அழைப்பை விட்டுவிட்டார். கொடுக்கப்படாத வேலையை அவர் சொல்லுவார். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் தான் செய்யணும். வேறொரு வேலையை நான் எடுப்பதே இல்லை. தேவன் அனுமதித்தால் பரவாயில்லை. அது முடியாத பட்சத்தில் அதுதான் நான் பிரயாசப்பட்டு பார்த்து எனக்கு பெரிய சபை வைக்க வேணும். எல்லா ஆசை தான். ஆனால் நமக்கு கொடுக்கப்படாத வேலையை நாம் செய்யவே கூடாது. நாம் இருக்கிற தேவனை ஆராதித்து வருகிறது வரைக்கும் ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர் கொடுக்காத வேலையை நாம் செய்யவே கூடாது. அவர் கொடுத்த வேலையை மட்டும்தான் செய்யணும். அவர் நம்ம இஷ்டத்தை போய் செய்யவே கூடாது. எல்லாம் தேவ சமுதிர காத்திருங்கள். தேவன் உதவி செய்வார். ஆண்டவரை பின்பற்றுங்கள். ஆத்துவிக்கான பின்பற்றுங்கள். உங்களை திருவிழால் கரைப்படுத்தாதீர்கள். எந்த பெண்ணுக்கு தப்பிதமான தொடர்பு பாவங்கள் செய்யாதீர்கள். எந்த பெண்ணும் தன் பொசுகள் இல்லாமல் வேறு எந்த ஆணிடத்தில் தப்பிதமான பேடையோ பழியோ பேசியோ பாவம் செய்திருப்பாயானால்
எல்லாம் தெரியும். ஆணோட தப்பு நான் நடந்துட்டேன். முடிக்க நியாயத்தீர்ப்பு பண்ணி போவோம். நான் தேவனை அங்கி வாழுங்கள். தேவன் ஊழியக்காரருக்கு பேசுகிற ஊழியக்காரர் தான் முக்கியம். தேவ ஜனங்களே, நீங்கள் சரியாய் வாழுங்கள், சந்தோஷமா இருங்கள், குடும்பத்தில் இன்பமா இருங்கள். ஆணை பெண் பார்க்கக்கூடாது, பெண்ணை ஆண் பார்க்கக்கூடாது. நண்பருமான பெண்களிடத்துல இன்னைக்கு அவங்க மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. ஆண்களை பார்த்து வாழ்ங்கள். தேவன் நமக்கு நன்மை செய்வார். தேவன் கிருபையில் கைப்பற்றோம். அவருடைய வரைக்கும் ஆழ்த்தப்படுவோம். அது எப்போ வருவாரோ தெரியாது. அதற்குள்ள நாம் செல்ல வாய்ப்பு இருந்தால் செல்வோம். எனக்கு கூட அவனை கொண்டுடணும், நான் வெட்டி கொண்டுடணும், உன் காலெல்லாம் உடச்சிடணும், உன் காலை செக் பண்ணுறான். யாருக்கா தெரிஞ்சு அவனை காலை உடச்சுங்க. என் காலை உடைக்கிறது ஈஸியா? நீ வலு சர்வத்தினால் ஊழியர், நீ அந்தி கிறிஸ்துவினால் ஊழியர். தேவனுடைய ஊழியத்தை செய்ய நீ அருளரை ஏற்று. சுபாவத்தை பாருங்கள், கேவலமான சுபாவம், கொடூரமான சுபாவங்கள். இதை பற்றி பரலோகத்துக்கு போக மாட்டார். அவங்க ஊழியர்கள் பரலோகிகள் போக மாட்டார்கள். அந்த ஊழியத்தில் மறுரூபம் இருக்கார். அந்த சபையில் போகிற ஜனங்களே நீங்க அந்த சபைக்கு வெளியே போயிடும். அது அவங்களுக்கு நல்லது. வேற எதாவது சபைக்கு போங்க. தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவனை எண்ணி வாழ்வோம். ஜெபிக்கிறாங்களா? பரிசுத்த தேவனே, தகுதியான நல்ல சந்தர்ப்பத்துக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த வாக்கியங்களை எல்லாம் கவனித்து உதவி செய்தபடினால் ஸ்தோத்திரம். என் வார்த்தைகளை கவனித்து போகிறேன். கேட்கும்போது ஒவ்வொரு மக்களும் கருத்தை தருகிறேன். அதன்படி வாழ உதவி செய்ய நன்மையான எந்த இதுவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தின் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வரும். அதுக்காக காத்திருக்க உதவி செய்கிறேன். இரண்டுக்குள்ளது அன்றுவரை இச்சையாதபடி அங்கு வாழ அவர்கள் மக்களுக்கு உதவி செய்ய வந்தார்கள். பாதுகாப்பை தாரும் தார்கள். ஏதான ஊழியக்காரர்கள் அவனை சரிப்படுத்துங்க. அவன் பாவம் செய்கிற ஆத்மா சாபம் இருக்கிறது. அவன் செத்து போன நிலைமையில இருந்தான். அவனிடத்தில் உள்ள ஜனங்களை ஜீவன் உள்ளவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படி மக்கள் வேண்டி செய்கிறேன். பாதுகாத்தவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென்.